எங்களுக்கு எல்லாமே தளபதி தாங்க. தளபதியால் தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்களுக்கு இங்கே ஒரு ஆட்டோ வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து மட்டும் மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம எங்களுக்காக உணவு எல்லாமே கொடுப்பாங்க. பசங்க அந்த வண்டி பார்த்தாலே விஜய் சார் வண்டி வருது, விஜய் சார் வண்டி வருதான்னு குதித்து துள்ளி குதிப்பாங்க நாஷ்டா வருதான்ட்டு. எங்கெங்கே உணவு தேவைப்படுதோ அங்கே டைரெக்டாக நாங்களாக போய் எல்லாருக்குமே அவங்களுடைய பசியை போக்கி டைரெக்டாக வாரத்தில் 3 நாள் காலையில் நம்ம உணவு கொடுத்துட்டு இருக்கோம். இரும்பு சாப்பிட்றாங்க, அதனால தான் நான் விஜய் சார் வண்டி பார்த்தாலே அவங்க துள்ளி குதிக்கிறாங்க. இது விளம்பரம் கிடையாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். அவங்க சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வண்டியோ இல்லை விஜய் பேர் கேட்டாலே பசங்க அவங்க நாடி துடுப்பு என்னதான் ஆகுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரசிகராக இருப்பாங்க. காலையில் இப்போ நாங்கள் இங்கே கொடுக்குறதுனால முழுக்க தளபதி தான் எல்லாமே. அவருக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் போகுது. பொதுமக்கள் அடுத்த எம்ஜிஆர் அவர் நினைக்கிறாங்க. அண்ணன் சினிமாவில் இருக்கிற வரையும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட வியாபாரம் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவரோட முகம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆபாசமாக அவதூறு வீசுகிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வணக்கம், என் பேர் ஹரி. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர். உணவு கொடுக்குற விஷயம் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்? இது நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்க சொல்லவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை ஒரு 4 இப்போ 5வது வருஷம் அது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்குது. கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். வாரத்தில் 3 நாள் பண்ணுறோம். முதல்ல எப்படி பண்ணாங்களான்னா, ஒரு ஷாப் எடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஏழை இப்போ ஆளுங்க எங்கெங்கே இருக்காங்களோ, பொதுமக்கள் எங்கே இருக்காங்களோ, சாப்பிடவே முடியாமல் உணவே இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் இந்த தொகுதி தான் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் தான். இது பூவலை ஊர். இது நாங்கள் இந்த பக்கம் அடிக்கடி எங்களுக்கு பழக்கம், வரது போகிறது பழக்கம். நாங்கள் பார்த்து எந்தெந்த இடம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல போயிட்டு நாங்களே வண்டி வச்சு ஒரு 4 வருஷமாக காலையில் ஒரு 7 to 8 இந்த மணிக்குள்ளே ஸ்கூல் போகிற பசங்க, முதியவருங்க, குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே டைரெக்டாக வாரத்தில் 3 நாள் காலையில் நம்ம உணவு கொடுத்துட்டு இருக்கோம். கும்மிடிப்பூண்டி, மாதரப்பாக்கம், மாநல்லூர், இந்த சைடு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஆரம்பாக்கம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உணவு தேடி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எதனால் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசி பட்டினியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்து ஒரு 5 வருஷத்தில் இந்த ஆளும் அரசும் சரி, எல்லாருமே சரி, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுறேன் தான் சொல்கிறாங்களே தவிர்த்து எதுவுமே அந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ணல. இன்னும் பட்டினியாக தான் இருக்காங்க மக்கள். எங்கெங்கே உணவு தேவைப்படுதோ அங்கே டைரெக்டாக நாங்களாக போய் எல்லாருக்குமே அவங்களுடைய பசியை போக்கி தளபதி ஆசையோட பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல்படி, மாவட்ட செயலாளர் வழிகாட்டுதல்படி நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ க்ளீனாக பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே வாரத்தில் 3 நாள் நாங்கள் டிஃபன் கொடுக்குறோம். இட்லி, பொங்கல் மாற்றி கொடுப்போம். ஒரு நாளைக்கு கிச்சடி, அந்த மாதிரி வெரைட்டியாக கொடுப்போம். இப்போ நீங்கள் கொடுக்குறதெல்லாம் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்தேன், எல்லாமே வீடியோவை பதிவு செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். இது விளம்பரம் கிடையாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய விஷயம் ஒரே கான்செப்ட் தான், பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். தளபதியால் நாங்கள் வந்தோம், தளபதியால் எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கோம். எல்லாமே வாக்கு அரசியலுக்காக பண்ணுறாங்க. வாக்கு அரசியல் எது பண்ணாலுமே இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சியோ அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பண்ணல. 25 வருஷமாக தளபதி சமூக சேவையில் இருக்கார். நீங்களாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இப்போ ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. கட்சி ஆரம்பித்து எல்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணார். எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டோம்லாம் இல்லை. 25 வருஷமாக நம்ம மக்களோட மக்களாக ஊராக நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் பூவலை கிராமத்தில் இருந்து இருக்கோம். இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 வருஷமாகவே இருக்கோம். 10 வருஷமாக எங்களுக்கு இங்கே ஒரு ஆட்டோ வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து மட்டும் மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம எங்களுக்காக உணவு எல்லாமே கொடுப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க ஸ்கூல் போகிற டைமுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க பசங்க. அது சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போவாங்க பசங்க. இவங்க எங்களுக்கு இது மாதிரி உணவு இது மாதிரி கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
எங்களுக்கு வந்து பஸ் வசதி ஆட்டோ வசதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்குது. வாரத்தில் 3 நாள் தருவாங்க. 3 நாளைக்கும் இப்போ எங்களுக்கு நல்லாவே இருக்குது. எங்களுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ பெரியவங்க பார்க்காம சின்னவங்க பார்க்காம குழந்தைங்க எல்லாருக்குமே தருவாங்க. இது தனித்தனியாக பார்க்க மாட்டாங்க. விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து எல்லாருமே ஒன்றா தான் வச்சு பார்ப்பாங்க. வயசானவங்களுக்கும் அவங்க வீட்டிலே இருந்தாலும் வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்தால் கூட எடுத்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வீட்டிலேருந்து இது மாதிரி வீட்டில் இருக்காங்க, அவங்களால வர முடியல அப்படின்னாக்கா விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து எங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் எங்களை தேடி வந்து கொடுக்குற விஜய் ரசிகர் மன்றத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த கிராமுக்கு பஸ் வசதி இல்லை, ஆட்டோ வசதி இல்லை. பசங்க ஸ்கூலுக்கு போனால் கூட நடந்து தான் போகிறாங்கோ 5 கிலோமீட்ரு. அதுக்கான வசதி நீங்கள் தான் பார்க்கணும். விஜய் வந்தாருன்னா பண்ணுவார். நாங்கள் நான் இல்லை, எங்களுக்கு விஜய் வரணும். எங்களுக்கு விஜயோடைய கோரிக்கை எல்லாமே விஜய் வரணும், அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. ஏமா விஜய் வரணும்? அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைண்ணா, அவர் வரணும், அவ்வளோதான். அவர் வந்தால் நாடே முன்னேற்றமாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். நாங்கள் தான் விஜய் ரசிகர் அப்படின்னு பார்த்தா என் பசங்க கூட அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஐயோ எங்களுக்கு ஓட்டு இல்லையே, போட முடியலையே அப்படின்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என் பசங்க தான். இவங்க வாரத்தில் 3 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்கன்றதால விஜய் வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அவங்க சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வண்டியோ இல்லை விஜய் பேர் கேட்டாலே பசங்க வந்து அவங்க நாடி துடுப்பு என்னதான் ஆகுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரசிகராக இருப்பாங்க. என் பசங்களே நாங்க பேசுறது விஜய் கிட்ட போகணும் அப்படின்றதுக்குள்ள என் பையன் 2 பேருமே வந்தானுங்க. ஆனால் கூச்சப்பட்டு போயிட்டானுங்க அவனுங்க. அப்பா விஜய் நான் பாப்பாரா நாங்கள் பேசுறத அப்படின்னு சொல்லிட்டுமா, நீங்கள் ஓட்டு போட்டால் விஜய் அண்ணாக்கு தான் போடணும், விஜய்க்கு தாம்மா போடணும். ஏன்னா அவர் வந்தாருனாக்கா எல்லாமே மாறிடும். சின்ன பசங்க வெளியே போக முடியல, நாங்கள் வந்து இவ்வளோ லாங் நடந்து போயிட்டு வரோம், ஒரு ஆட்டோ வசதி இல்லை, எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. அவர் வந்தாருனாக்கா கிராமமாக அவரே கூட எங்களை வந்து தேடி வந்து பேசுவார்மா, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற பசங்க என் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். ஆனால் விஜய் ஆனால் கண்டிப்பாக வரணும். என்னுடைய ஆசை இல்லை, இந்த உலக மக்களுடைய மொத்த பேர் ஆசையும் அதுதான், விஜய் அண்ணா வரணும். புரியலண்ணா? நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவீங்களா? கண்டிப்பாக போடணும். ஏன் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தானே. இது காலையில் நேரத்தில் நாங்கள் வேலைக்கு போனோன்னாங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோன்னா கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால விஜய் சார் எங்களுக்கு இந்த நாஷ்டா அவங்கள எடுத்துன்னு வந்து கொடுக்குறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 வருஷமாக எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்கோ. பசங்களுக்கு ஸ்கூல் நேரத்துக்கட செஞ்சு வைக்கிறதுக்கட கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட அவங்கள எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுக்கட ரொம்ப நன்றியாக இருக்குது. மயிலன்னா கூட எங்களுக்கு கேஸ் இல்லை, எதுவும் இல்லை. எங்கன்னா இதனை பொறிக்கு வந்து செஞ்சு கொடுக்குற அந்த கடை கஷ்டமாக இருக்குது. மழை காலத்தில் கூட எடுத்துன்னு வந்து கொடுக்குறது கடை அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த சனிக்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த புதன்கிழமை எடுத்துன்னு வந்து கொடுப்போம். 3 நாள் கொடுக்குற சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இரும்பு சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் விஜய் சார் வண்டி பார்த்தாலே அவங்க துள்ளு குதிக்கிறாங்க. இரும்பு சாப்பிட்றாங்க. அந்த இட்லி மட்டும் பார்த்தாங்கன்னா இரும்பு சாப்பிட்றாங்க. விஜய் ரசிகர் 3 வருஷமாக எங்களுக்கு நாஷ்டா எத்தனை தராங்கோ காலையில் வேலையில். எங்களுக்கு பசங்களுக்கு எங்களுக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப யூஸ் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் சாருக்கு நன்றி. எங்களுக்கு அவங்க எத்தனை கொடுக்குறவங்களுக்கு நன்றி. விஜய் சார் வந்து எலெக்ஷனில் போட்டி போட போகிறாரு, அவர் ஓட்டு போடுங்களாம்மா? போடுவோம். இந்த நவீன உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது உங்களுடைய வேலை பலுவெல்லாம் விட்டுட்டு இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடியதுக்கான முக்கிய காரணம் எங்களுக்கு எல்லாமே தளபதி தாங்க. தளபதியால் தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். மக்களோட மக்களாக எங்களை கலந்து ஆலோசித்து அடுத்தடுத்த வேலைங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னும் நாங்கள் நிறைய பண்ண காத்துட்டு இருக்கோம். இந்த உணவுலாம் வந்து நீங்கள் சமைச்சு கொண்டு வர்றதா இல்லை வாங்கிட்டு வரீங்களா? இதுக்கான செலவினங்கள்லாம் எப்படி நான் சமாளிக்கிறேன்? இது எல்லாமே எங்களுக்கு முழுக்க எங்களோட தான். தளபதி பேரை வச்சு நாங்கள் பண்ணுறோம். எங்கள் நிர்வாகிகளோட ஒத்துழைப்பால் நாங்கள் பண்ணுறோம். சாப்பாடுலாம் நீங்கள் கொடுக்குறீங்களா? இதனால் நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய வந்து எதிர்ப்புன்னு அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நிறைய எதிர்ப்பு. எங்களை வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னா எங்களை ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. அங்கே போடாது, அங்கே போடாது, அங்கே பண்ணாதீங்க, இங்கே பண்ணாதீங்க. நிறைய தொந்தரவு, நிறைய தொல்லைகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து தளபதியை நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை நாங்கள் கச்சிதமாக செய்வோம். ஒரு ஏரியாவுக்குமே ஒரு தெருவுக்குமே நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட நானும் வந்து 20 வருஷமாக நான் அந்த இயக்கத்திலேருந்து ரசிகர் மன்றத்திலேருந்து இயக்கத்திலேருந்து இப்போ கட்சி ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ இந்த லாஸ்ட் தளபதிக்காக நாங்கள் உண்மையாக இருக்கோம், உயிராக இருப்போம். ஆனால் வந்து ஒரு சில இடத்துல எங்களால் போகவே முடியல. ரோடு வசதி இல்லை. பொதுமக்கள் வந்து ரொம்ப நிறைகள் குறைகளெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்கள் தளபதி வந்தால் இதில் வாரத்தில் 3 நாள் இல்லை, டெய்லியுமே கூட எங்கள் தளபதி ஆசையோட பொதுச் செயலாளர் ஆசையோட இன்னும் டெய்லியும் கூட நாங்கள் எல்லா இடத்துக்குமே பண்ணுவோம்.
ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பீங்க நீங்க? ஒரு 100 பேர் 110 பேர் கொடுப்போம். இதுவரை எவ்வளோ பேருக்கு கொடுத்துருப்பீங்க? எத்தனை கிராமங்களில் பயணம் செஞ்சுருப்பீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் வந்து 61 பஞ்சாயத்துலையுமே நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் பண்ணிட்டோம். பொதுமக்கள் எங்கெங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து உணவு பட்டினியாக இருக்காங்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் ஒரு இடத்துக்கும் போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ பார்த்துட்டு அவங்களுக்கு உணவு ஒரு மெயின் ரீசன். காலையில் இப்போ நாங்கள் இங்கே கொடுக்குறதுனால முழுக்க தளபதி தான் எல்லாமே. அவருக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் போகுது. பொதுமக்கள் அடுத்த எம்ஜிஆர் அவர் நினைக்கிறாங்க. அவர் வரணும், அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இத்தனை வருஷமாக 56 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணதெல்லாம் போதும். இன்னமும் அது மாறலை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ரோடு வசதியெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 5 வருஷமாக இல்லாத இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுதுன்றதுனால நல்லா இருக்கிற ரோடு கூட நோண்டி இப்போ போடுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துன்னு இருக்காங்க. இப்போ இங்கே மட்டுமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே. இப்போ தான் நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு பாருங்கள், எல்லா வேலையும் நடக்கும். விடுபட்ட வேலைகள்லாம் நடக்கும், திடீர்னு வேலைகள் நடக்கும். எல்லா அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏகளும் சரி, எங்கெங்கே போகாத இருந்தாங்களோ எத்தனை வருஷமாக இந்த 4 மாதத்தில் எல்லாம் சந்தாக வருவாங்க. வேணும்னு விளம்பர அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய விடியல் அரசு கிடையாது, இது விளம்பர அரசு. இது இப்போ கும்மிடிப்பூண்டி தொகுதி முழுவதுமே பயணம் செஞ்சுருக்கீங்க இல்லையா? நீங்கள் போகிற இடத்துலலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை மக்களிடையில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்? ரொம்ப எழுச்சியாக இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து மாற்றி இவங்கெல்லாம் அவங்களாம் இவங்கன்றது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இவங்க தான்றதெல்லாம் கிடையாது. தளபதி வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், லேடிஸுங்க, இவங்கெல்லாம் வந்து தளபதி வரணுன்ட்டு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக, அவங்க வீட்டில் ஒரு அண்ணனா, அவங்க வீட்டில் ஒரு தம்பியா, தாய்மாரான்னு எல்லாருக்குமே வந்து தளபதி வரணுன்றது தான் பார்க்குறாங்களே தவிர்த்து இவங்க ஆட்சி வரணும் அவங்க ஆட்சி வரணும் இல்லை. இந்த வாட்டி நீங்கள் எலெக்ஷனை பார்க்க தான் போகிறீங்க. எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துலலாம் ஒரு எழுச்சியாக தான் இருக்குது. கட்சி பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்வோம், பொறுப்பு கொடுக்கல வேலை செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. 15 வருஷமாக எங்களுக்கு பொறுப்பேல தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போ கட்சி ஆரம்பித்து தான் எங்களுக்கு பொறுப்பே கொடுத்தாங்க. பொறுப்பு இல்லாதையே நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கோம். பொறுப்பு வந்ததுக்கப்புறம் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், இன்னும் அதிகமாக செய்வோம். பொறுப்புக்கெல்லாம் இல்லைன்னா வேலை செய்து நிறுத்திடுவீங்களாண்ணா? தளபதிக்காக பண்ணுவாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் உழைப்பும் தளபதிக்காக. இந்த வண்டி வரும்போதே பசங்க துள்ளி குதிச்ச பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு எல்லாருமே நல்லபடியாக சாப்பாடு கொடுத்துட்டு அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது நல்லா அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அண்ணன் வந்து இப்போ தான் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் வந்திருக்காரு. அரசியல் வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 4 வருஷமாக இவங்க 4-5 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லபடியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்பவும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். அண்ணன் அரசியலுக்கு வரலனாலும் அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவதூறு பரப்புறது, இந்த பத்திரிகையாளர்னு பேரை போட்டுக்கிறீங்க, உட்காந்து திமுக ஆதரவாக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் திமுக ஆதரவாளர்னு போட்டு எல்லாம் பேசலாம். எவ்வளோ அவதூறு வந்து நீங்கள் அவர் மேலே வச்சாலும் அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு அவர் மேலே வந்துகிட்டே தான் இருப்பார். அதை உங்களால் எந்த ஒரு இதுவும் தடுக்க முடியாது. நாங்களும் இருக்கோம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும். நீ எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் எங்கள் தளபதி உங்களால் அழிக்க முடியாது. மக்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மாற்றத்துக்கான நேரம்னு அவங்க வந்துட்டாங்க. அண்ணன் வந்து சினிமாவில் இருக்கிற வரையும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட வியாபாரம் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவரோட முகம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ அரசியல் வந்த உடனே அவங்கள எதிர்க்கிறாருன்னொடனே அவர் மேலே இருக்கிற மொத்த அவதூறையும் அள்ளி வீசிட்டு இருக்காங்க. பொய்களை எல்லாத்தையும் பொய் மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இத்தனை அவதூறுகள் அள்ளி வீசினாலும் விர்ச்சுவல் வாரிசு அவரை விட மாட்டாங்க. அவரை சுற்றி அவ்வளோ பெரிய படம் இருக்கும்போது அவர் எங்களை தாண்டி தான் நீங்கள் விட முடியும். நம்ம எந்த விஷயம் செஞ்சு நம்ம சோஷியல் மீடியாவில் பதிவிட்டாலும் அது கீழே வந்து ஆபாசத்தையும் அவதூறை மட்டுமே அள்ளி வீசிகிட்டு இருக்காங்க. ஆபாசமாக அவதூறு வீசுகிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெறும் அவதூறை மட்டும் அள்ளி வீசிட்டு இது மாதிரி விமர்சனம் பண்ணுற வேலையை விட்டுட்டு எங்களை மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்து உணவு கொடுங்க, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுதான் அரசியல். நாங்கள் அரசியல் இப்போ தான் கற்றுட்டு வரோம். நாங்கள் அரசியல் ஏற்பட்டு எங்களை தற்கொலைன்னு சொல்கிற நீங்கள் தான் தற்கொலை. விமர்சனம் எங்கள் மேலே வைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணுங்கள். நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னா அதை எடுத்து பேசுங்க. அதை பேசாமல் அவரை மட்டும் ஏன் இத்தனை அவதூறு அவர் மேலே அள்ளி வீசுறீங்க? ஆனால் எல்லாத்தையும் உடைச்சி அவர் மேலே வருவார். 2026 அவர் தான் ஆட்சி அமைப்பார். இது இளைஞர்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்மளுக்கான கடைசி வாய்ப்பு. நம்மளுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம பின்னாடி வர சந்ததிக்கான வாய்ப்பு. இன்றைக்கி இதை விட்டுட்டிங்களன்னா கடைசி வரை நான் அப்பா எல்லாம் அப்பா காலத்துலேருந்து அடிமைப்பட்ட மாதிரி அடிமைப்பட்டே தான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு 2026 தான் நம்ம தமிழ்நாட்டுக்கான விடிவு காலம். அது தளபதியால் தான் தர முடியும். தற்கொலை கூட்டம்னு போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தற்கொலை கூட்டம் என்ன செய்யணும் நாங்கள் காட்டுறோம். இந்த மாதிரி உணவு 4 பேருக்கு போடுங்க, நல்லது பண்ணு. எத்தனையோ நம்ம தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ உணவகங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். தற்கூரிகள் அந்த மாதிரி வேலையும் செய்யும். நீங்கள் தற்கூரின்னு எங்களுக்கு பேர் வச்சா நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் மனசு வலிக்க போதில்லை, எதுவும் வலிக்க போதில்லை. உங்கள் வாய் தான் வலிக்க போகுது. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நாங்கள் நல்லது மக்களுக்கான இதுவை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.